வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அணிக்கு கம்பீர் பயிற்சியாளர் ஆனதும் கொலை நடுங்கிய கிரிக்கெட் அணிகள். அடுத்தடுத்து திடீர் மாற்றங்கள். அதாவது இலங்கை அணியின் T20 கேப்டன் பதவியை அந்த அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் வானிந்து ஹசரங்கா அவர்கள் ராஜினாமா செய்திருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா வர்சஸ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் இன்னும் 2 வாரங்களில் நடைபெறுகிறது. இலங்கை கேப்டன் பதவியை வானிந்து ஹசரங்கா அவர்கள் தற்போது ராஜினாமாவும் செய்திருக்காரு. T20 உலகக்கோப்பை தொடரில் இலங்கை அணியால் சூப்பர் 8 சுற்றுக்கு கூட முன்னேற முடியவில்லை. இலங்கை அணியின் பரம எதிரியான வங்கதேச அணியிடமே தோல்வியை சந்தித்து குரூப் சுற்றுடன் வெளியேறியிருக்காங்க. அதன் பின்னர் மழையும் இலங்கை அணிக்கு உதவாமல் செல்ல 4 போட்டிகளில் 2 தோல்வி 1 வெற்றி என்று வெறும் 2 புள்ளிகளை மட்டுமே எடுத்து குரூப் டி பிரிவில் 3வது இடத்தையும் பிடித்திருந்தாங்க. 2014ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணியால் சூப்பர் 8 சுற்றுக்கு கூட முன்னேற முடியவில்லை என்பது அந்த நாட்டு ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தையும் அளித்தது. இதற்கு காரணமாக இலங்கை அணியின் கேப்டன் ஹசரங்கா தொடங்கி ஒவ்வொரு வீரர்களும் பொறுப்பு என்று ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை அணி வீரர்கள் சிலர் வெளிநாட்டில் இருந்து சாராய பாட்டில்களை இலங்கைக்கு வாங்கி வந்த புகைப்படங்கள் வெளியாகி கூடுதல் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தான் இலங்கை அணியின் T20 கேப்டன் பதவியிலிருந்து வானிந்து ஹசரங்கால் விலகி இருக்காரு. இது குறித்து ஹசரங்க கூறுகையில், ஒரு வீரராக இலங்கை அணிக்கு அனைத்து வகையிலும் ஆதரவாக நிற்பேன் என்றும் கூறியிருக்காரு. கடந்த ஆண்டு T20 கேப்டன்சி கொண்டு வரப்பட்ட ஹசரங்கா இதுவரை இலங்கை அணியை 10 போட்டிகளில் மட்டுமே வழிநடத்தி இருக்காரு. அது மட்டுமில்லாமல் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரிலும் பங்கேற்க இருக்காங்க. ஜூலை 26ஆம் தேதி T20 தொடர் தொடங்கியுள்ள நிலையில் திடீரென ஹசரங்கா கேப்டன் பதவிக்கு ராஜினாமா செஞ்சிருக்காரு. இதனால் இலங்கை அணியின் கேப்டனை தேடி வருவதாகவும் கூறப்படுது. ஒரு நாள் அணியை வழிநடத்தும் குசல் மெண்டிஸ் மீண்டும் கேப்டனாக பொறுப்பேற்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதனிடையே தன் சொந்த மண்ணில் அடைய போகும் தோல்வியை நினைத்து பயத்தில் ஹசரங்கா கேப்டன்சியிலிருந்து விலகி இருப்பதாகவும் பலரும் கிண்டல் அடித்து வராங்க. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தற்போது இந்திய அணியின் பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் அவர்கள் நியமிக்கப்பட்ட உள்ள நிலையில் அவர் தலைமையில் தான் தற்போது இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள இருக்காங்க. ஒருவேளை கௌதம் காம்பீர் அவர்கள் இந்திய அணிக்கு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் வானிந்த ஹசரங்கா அவர்கள் தனது கேப்டன் பதவியை ராஜினாமா செய்து உள்ளதாகவும் ஒரு சில மீம்ஸ்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வலம் வந்து கொண்டு இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.